ஐபி ஸ்டைலில் தோசை செய்யலாம் சரிங்களா. எதுலேன்னு பார்த்தீங்கன்னா காளானில் யாரும் செய்ய மாட்டாங்க, நம்ம செய்கிறோம். இது வந்து வேறு மாதிரி சரிங்களா. இதை மிக்சியில் அடிச்சிடுவோம், அடித்து சரிங்களா. அப்படி இது ஒரு விதமான தோசை. இது பார்த்திங்கன்னா பூண்டையுமே சீரகம் மிளகாய் நுணுக்கி வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லெண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட தோசையாக உங்களுக்கு சேர்த்து காட்டுறேன். மொத்தம் வந்து 8 தோசை செய்ய போகிறோம் சரிங்களா. ஒரு காளானுக்கு 2 தோசை சரிங்களா. இதை மிக்சியில் அடிச்சிடுறோம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், 5 ரூபா பேக்கெட் மிளகு பேக்கெட்டு 2 பேக்கெட் சரிங்களா. சீரகம் 5 ரூபா சீரகம் 1 பேக்கெட் நுணுக்குறோம். இல்லை நுணுக்கிட்டு சொல்கிறேன். காளானை மிக்சியில் அடித்து வச்சாச்சு சரிங்களா. இப்போ வந்து மிளகும் நுணுக்கியாச்சு. இந்த சீரகத்தை நுணுக்குவோம். சீரகம் மிளகை நுணுக்கி வச்சாச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் பூண்டை நுணுக்குறோம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. இதையும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். நுணுக்கி வச்சது அடித்து வச்சது. எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கூட நம்ம வந்துட்டு இது நுணுக்கினதை போடுறோம். இதில் ஃப்ரை பண்ணுறோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பாமாயில் ஊற்றுறது தப்பு. சுத்தமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. இதெல்லாம் ஐபி ஸ்டைல் சமையல், யாருமே செய்ய முடியாது. பூண்டு மிளகு சீரகம் சரி எடுத்துடலாம். அதை நாம் எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் தீயை வந்து கம்மியாக வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணது பூண்டு சீரகம் மிளகு அந்த ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனி நாம் தீ தட்டி விட போகிறோம். ஆனால் அப்படியே டைரெக்டாக நம்ம போட முடியாது. லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். டைரெக்டாக நம்ம தோசைகளை மாவுகளையும் ஊற்றலாம். ஏன்னா இது அப்படியே டேஸ்ட்டு மாதிரி போயிடும். ஓரளவுக்கு பாயில் ஆயிரும். காளான் சீக்கிரமாக பாயில் ஆயிரும். கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் ஆயில், ரொம்பலாம் இருக்காது.
இதுக்குள்ளே மஞ்சள் பொடி கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் நல்லா போடலாம். கம்மியாக போட்டுக்கணும், நம்ம வேண்டாம். வேறு பொடியெல்லாம் போடுறது, மஞ்சள் பொடி கூட நல்லா இருக்கும். உப்பு போடுறோம், போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக தான் போடுவோம். ஓகே, அது ஆஃப் பண்ணிக்கலாம். இறக்கி வச்சுருவோம். நான்ஸ்டிக் போட்டு தோசை செய்யலாம். தோசை நம்ம போடுறோம், என்ன அப்ளை பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய், வெங்காயம், தோசை மாமனை ஊற்றலாம். தீயை கம்மி பண்ணிக்கலாம். தோசை மாவை நம்ம ஊற்றுறோம். இதில் இது கொஞ்சம் தட்டி லைட்டாக போடலாம். கொஞ்சமாக பூண்டு, மிளகு, சீரகம். இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்குன்னு அதை ஒன்று போட்டு வந்துடுறேன். அருமையாக சின்ன வெங்காயம் போட்டால், பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் மேலே வச்சா ஜம்முன்னு இருக்குது. காளான் ஜம்முன்னு இருக்குது. இது மிக்சியில் அடித்து இந்த மாவுகளையும் கலக்கலாம். நம்ம ஸ்பெஷல் இது ஃபஸ்ட் தோசை போடாது, இரண்டாவது தோசை. மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், ரொம்ப கெட்டியாக இருக்குது. தோசைக்கு பதம் கிடையாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி போத தோசை நல்லா வரணும். அப்படி வரும், அப்படின்னா தான் தோசை நல்லா வரும். நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் வெந்திருக்கு காளான் நல்லா டேஸ்டியாக இருக்குது. இதில் நிறைய பொடி போடுவாங்க, நம்ம மஞ்சள் பொடி தான் போட்டுக்கிறோம். சரிங்க, அடுத்த தோசை கொடுக்குறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் போடுது, சின்ன வெங்காயம். அதுக்கு மேலே காளான் ஃப்ரை பண்ணுது. அதுக்கு மேலே இந்த மிளகு, சீரகம் எல்லாம் நம்ம போடுறது. இது நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. நம்ம ஸ்பெஷல் பாருங்கள், ஜம்முனுக்கு இது அம்மா அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கலாம். அருமையாக பார்த்தீங்கன்னா திக்க பப்பு பார்த்துக்கோங்க, கம்மி பண்ணிக்குவோம், ஏற்றிக்குவோம், கம்மி பண்ணாங்க அப்புறம் ரெண்டாவது வருஷம் வச்சு 3வது ஒரு ஸ்பெஷல் போட்டு அடுப்பு விட்டோம்னா அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்குவாங்க. நல்லெண்ணெய் தான் போடுறோம். நம்ம வந்துட்டு எப்பவுமே இந்த மசாலா போடுறது அது கசாமசான்னு போட மாட்டோம். அவங்க எல்லாத்தையும் போடுவாங்க, சொன்னால் கேட்க மாட்டாங்க. சீரகம், இதெல்லாம் நல்லது. இப்போ இருக்கிற பிள்ளைக்கு வசதியெல்லாம் ஒன்றும் கேட்கறதில்ல. அருமையான தோசை வந்து ஸ்பெஷல். தக்காளி சாறு, வெங்காயம் எல்லாமே இருக்குது. மிளகாத்தூள் மஞ்சப்பொடி. இப்படி அருமையாக இருக்குமா தோசை. வீடியோ எடுத்து போகிறனால கொஞ்சம் நமக்கு தான் நல்லா போட்டுடலாம். அருமையான தோசை. கிடக்கலாம். அம்மா அப்பாவுக்கு ஸ்பெஷல் தோசை. பழைய சாப்பாடு சாப்பிட்றாங்க ஸ்பெஷல்.